அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாதுகாப்பு கோருதல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனுக்கு ஷைத்தானின் தீண்டல் ஒன்றும் வானவரின் தீண்டல் ஒன்றும் இருக்கிறது. ஷைத்தானின் தீண்டல் என்பது தீங்கு நேரும் என அச்சுறுத்துவதும் உண்மையை மறுக்கச் செய்வதும் ஆகும். வானவரின் தீண்டல் என்பது நன்மை ஏற்படும் என நம்பிக்கை ஊட்டுவதும் உண்மையை ஏற்கச் செய்வதும் ஆகும். ஆகவே வானவரின் தீண்டலை உணரும்போது அது அல்லாஹ்விடமிருந்து ஏற்பட்டதென அறிந்து அல்லாஹுவை புகழ வேண்டும். ஷைத்தானின் தீண்டலை உணர்கின்ற ஒருவர் ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இப்படி குறிப்பிட்ட இந்த செய்தி இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 997 என்ற எண்ணில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபியே, நீர் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அதற்கு முன்னதாக விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு காக்கும்படி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக என்ற அத்தியாயம் 16 சூரத்துன் நஹல் வசனம் 98 அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவது என்னுடைய மார்க்க விஷயங்களிலோ இம்மை மறுமை விஷயங்களிலோ ஷைத்தான் எனக்கு இடர் அளிப்பதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருகிறேன் என்பதாக, அல்லது எனக்கு இடப்பட்டுள்ள கட்டளைகளை நிறைவேற்ற விடாமல் என்னை ஷைத்தான் தடுப்பதிலே இருந்து பாதுகாப்பு கோருகிறேன். இப்படியும் என்ன காரணத்திற்காக வேண்டுமென்றால் ஷைத்தானுடைய தீங்கிலே இருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டு. ஜின் இனத்தை சேர்ந்தவனான ஷைத்தானின் தீங்கிலே இருந்து தன்னை பாதுகாப்பு கோருமாறு உயர்ந்தோன் அல்லாஹ் மனித இனத்திற்கு வழிகாட்டுகிறான். காரணம், மனிதனின் சாதுரியம் ஷைத்தான்களிடம் ஈடுபடாமல் போய்விடும். அவர்கள் நன்மைக்கு கட்டுப்பட மாட்டார்கள். எனவே அவர்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவதே பயனளிக்கும். ஷைத்தானை பொறுத்தவரை நன்மை செய்வதால் அவனது தீங்கை தடுக்க முடியாது. அவன் நல்ல மனிதனை அடியோடு அழித்து நாசமாக்கிவிட வேண்டும் என்றுதான் விரும்புவான். அவன் மனிதனுக்கும் மனித இனத்திற்கும் மனித இனத்தினுடைய தந்தைக்கும் எதிரியாவான். ஷைத்தான் ஒரு தவறான எண்ணத்தை உமது மனதிலே ஊசலாடச் செய்து தகாததொரு காரியத்தை செய்யும்படி உம்மை தூண்டினால் உடனே நீர் உம்மை காப்பாற்றும்படி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருவீராக. நிச்சயமாக அல்லாஹ் நன்கு செவியுறுபவன், அனைத்தையும் நன்கு அறிந்தவனுமாக இருக்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 200 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி மனித வாழ்க்கையிலே தீமையை தூண்டுகின்ற, தீமைக்கு வழிகாட்டுகின்ற ஷைத்தானுடைய தூண்டுதலிலே இருந்து, தீண்டுகளிலே இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு உண்டான சரியான வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தீண்டுதலில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.